வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 12ஆம் வகுப்பு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான குவார்ட்டர்லி கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து இப்போ 2025க்கான கொஸ்டின்ஸ், ஒரு மாடல் கொஸ்டின். இதே கொஸ்டின் கூட உங்களுக்கு அப்படியே வரலாம். ஸோ வந்து நீங்கள் இதுக்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்னானிம்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆனானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து கிராமர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, அடுத்து ஓடிபி, அடுத்து வந்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸு, அடுத்து வந்து பிளெண்டட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி நமக்கு என்னென்ன கிராமர்ஸ்லாம் இருக்கோ அந்த கிராமர் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுலேயே நமக்கு ஒன் வேர்ட்ஸ்க்கு நிறைய மார்க்ஸ் வந்துடும். அடுத்து வந்து ஃப்ளூரல் ஃபார்ம்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ப்ரொனவுன்ஸு அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் இது நமக்கு இதுலேயே கட் ஆகிட்டெல்லாம் 20 மார்க் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் 1ல் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து கொஸ்டின்ஸ், இது போயம் கொஸ்டின்ஸு. நம்ம இதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் மட்டும் எதுனா போதும். நமக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 கொஸ்டின்ஸில் நம்ம வந்து 4 கொஸ்டின்ஸ் மட்டும் எதுனாமே போதும், நமக்கு வந்து 8 மார்க் கிடச்சிடும். அடுத்து செக்ஷன் 2ல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரோஸில் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதில் வந்து கொஸ்டின்ஸ் இது வந்து நமக்கு கிராமர். என்ன கிராமர்னு பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஆக்டிவர்ஸ், பேசிவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஏதாவது 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் டு எனி ஆஃப் த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இந்த பை சார்ட்டை பார்த்து அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேராகிராஃப் பாருங்கள். இந்த 2 பேராகிராஃபையும் நல்லா படிச்சுக்கோங்க. அல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. நீங்கள் இதில் மொத்தம் நமக்கு இதில் 2 பேராகிராஃப், இதில் 2 பேராகிராஃப், மொத்தம் 4 பேராகிராஃப் இருக்குது. இந்த 4 பேராகிராஃப் படிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதுலேருந்து எல்லா பேராகிராஃபுக்கும் வந்து நமக்கு வந்துடும். இல்லாட்டி இதே பேராகிராஃபும் நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து பேராகிராஃப் பேராகிராஃப் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெவலப்பிங் திங்ஸ். நமக்கு வந்து இப்போ இது டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை வந்து அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சம்மரைசேஷன், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை வந்து நீட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்துடும். ரஃப் காப்பி வந்து பென்சிலால் அடிங்க. அதே மாதிரி நமக்கு அது லெட்டர் ரைட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் மாஸ்டருக்கு எழுதுகிற மாதிரி. எதுக்குன்னா மார்க் ஷீட் நமக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் மார்க் ஷீட் கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்ஸ்டியூஷன், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இன் ரெனோவ்ட் இன்ஸ்டியூஷன், அந்த மாதிரி வந்து ஒரு கிளப் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. 2 லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. 2 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எரர் ஸ்பாட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே மீனிங்காக இருக்கும், ஆனால் அது வந்து ஒரே சிலபலாக இருக்கும், ஆனால் வந்து நமக்கு வந்து மீனிங் வேறமாக இருக்கும். அந்த மாதிரி சில டேஸில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த இது. அடுத்து வந்து நம்ம ரீட் த ஃபாலோயிங் ஃபேஸஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இல்லாட்டி நமக்கு வந்து ஒரு டைலாக் ரைட்டிங் எழுதும்ல, அது 2ல் எது வேணால் எழுதலாம்.